அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான நண்பர்களே, வழிகட்ட ஷியாக்களுடைய பார்வையில் முத்துஆ என்ற விபச்சாரத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை ஹராமாக்கி அதற்கு பதிலாக அல்லாஹ் நமக்கு சில விடயங்களை ஹலாலாக்கி இருக்கிறான். உதாரணமாக அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், அதற்கு பதிலாக அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். வஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அதே போன்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜினா என்று சொல்லக்கூடிய விபச்சாரத்தை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி நிகா என்று சொல்லக்கூடிய அமலை அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். ஃபங்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசா வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன் என்றெல்லாம் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் நிகாஹு மின் சுன்னதி, நிகா என்பது என்னுடைய ஒரு சுன்னா. யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஆ, ஏ வாலிப சமூகமே, உங்களுக்கு நிகா செய்ய உடல்ல சக்தி இருந்தால் நீங்கள் நிகா செய்துக்கோங்கோ என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த நிகா செய்யக்கூடிய முறையும் அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு மஹர் கொடுக்கிறது, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வழி இருக்க வேண்டும், ஷாஹித் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஜினா என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் பாவத்தை இஸ்லாம் ஹராமாக்க இருக்கிறது. ஆனால் ஷியாக்களுடைய பார்வையில் அந்த ஜினா என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் பாவத்தை அவர்கள் முத்துஆ என்று சொல்லி அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஷியாக்களுடைய அகீதத்துல் முத்துஆவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தற்காலிகமான திருமணம், சில காலங்களுக்காக வேண்டி மாத்திரம் ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் செய்வார்கள். குறிப்பிட்ட எல்லை இல்லாமல், அதாவது குறிப்பிட்ட காலம் இல்லாமல் அவர்கள் விரும்பியவாறு 1 மாதம் 2 மாதம் என்ற கால அளவில் அவர்கள் நிகா செய்து கொள்வார்கள். ஷியாக்கள் சொல்வார்கள், உங்களால் ஏலும் என்று சொன்னால் நீங்கள் 1000 பெண்களையாவது நீங்கள் முத்துஆ அடிப்படையில் திருமணம் செய்து கோங்கோ, அவளுக்கு நீங்கள் தலாக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது, அவளுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைக்கு நீங்கள் வாரிசாக மாட்டீங்க, அவளுக்கு நீங்கள் மஹர் கொடுக்க வேண்டிய தேவையில்தான் அவர்கள் ஷியாக்கள் சொல்வார்கள். இது இஸ்திப்சார் என்ற அவங்களுடைய கிதாபில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மன்ஹஜு சாதிகீன் என்ற அவங்களுடைய இன்னொரு கிரந்தத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. முத்துஆவி மூலம், அதாவது ஒரு பெண்ணுடன் அதாவது நிக்காஹ் இல்லாமல் முத்துஆ அடிப்படையில் கிடைக்கக்கூடிய குழந்தை திருமணம் செய்து கிடைக்கின்ற குழந்தையை விடவும் சிறந்த குழந்தை என்று அவர்களுடைய கிதாபில் பதிவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று எந்த ஒரு நபிமாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம்தான் முத்துஆவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கடைசி தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று ஷியாக்கள் வாதிடுகிறார்கள். அதே போன்று ஷியாக்கள் சொல்வார்கள், ஒரு பெண்ணுடன் யார் ஒரு முறை முத்துஆ செய்கிறார்களோ அவர்கள் நரகத்திலிருந்து காவாசி பாதுகாக்கப்படுகிறார். ஒரு பெண்ணுடன் யார் 2 முறை முத்துஆ செய்கிறாரோ அரைவாசி அவர் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார். யார் 3 முறை செய்கிறாரோ அவர் நரகத்திலிருந்து முக்காவாசி பகுதி பாதுகாக்கப்படுகிறார். யார் 4 முறை முத்துஆ அடிப்படையில் ஒரு பெண்ணுடன் ஜினா செய்கிறாரோ, எங்களுடைய மொழியை சொல்வதாக இருந்தால் விபச்சாரம் செய்கிறார்களோ, அவர்கள் நரகத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்படுகிறார். அதே போன்று ஷியாக்கள் சொல்கிறார்கள், எந்த பெண்ணோட ஒரு மனிதன் முத்துஆ அடிப்படையில் ஒன்று சேருகிறானோ அவன் முத்துஆ என்ற அந்த ஜினாவை செய்து முடிக்கின்ற வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் பாதுகாவலாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய, அந்த பெண்ணும் ஆணும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஜிக்ரும் தஸ்பீஹ் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், ஃபமத்தமத்த, உங்களுக்கு யாருக்கு முத்துஆ செய்ய முடியுமோ வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் முத்துஆ செஞ்சுக்கோங்கோ என்று, அப்படி செய்தால் நீங்கள் சார மின் அஹ்லில் ஜன்னா, சுவனவாதியாக ஆகிவிடுவீர்கள் என்று ஷியாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுகிறார்கள். அதே போன்று அந்த பெண்ணுடைய கையை முத்துஆ அடிப்படையில் பிடித்தால் அந்த ஆணுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாகவும் சொல்கிறார்கள். அதே போன்று மல்லா யஹ்துருல் ஃபகீஹ் என்ற 3வது பாகம் 366வது சஃபால சொல்லியிருக்கிறார்கள், முத்துஆ என்பது ஈமானுடைய ஒரு பகுதி, ஈமானுடைய ஒரு உசூல். யார் முத்துஆவை மறுக்கிறாரோ அவர் தீனை மறுத்தவரை போன்றாவார். அதே போன்று அவர்களுடைய மன்ஹஜு சாதிகீன் என்ற கிதாபில் சொல்லியிருக்கிறார்கள், முத்துஆ என்பது தீனுடைய பெரிய சிறப்பான ஒரு விடயம். யார் முத்துஆ செய்கிறாரோ அல்லாஹுடைய கோபம் தணிக்கப்பட்டுவிடும் என்று அவர்களுடைய கிதாபில் பதிவாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு பெண்ணோட முத்துஆ செய்தால் அந்த அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக மல்லா யஹ்துருல் ஃபகீஹ் என்ற கிதாபில் 3ஆம் பகுதி 366வது சஃபால பதிவாக்கியிருக்கிறார்கள்.
ஒரு மனிதன் சுவனத்துக்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முத்தா செய்து விட்டார் என்றா சுவனத்துக்கு நுழையக்கூடிய ஒரு சபபாக இருக்கும் என்பதாகவும் மல்லா யஹ்துருல் ஃபகீஹ் என்ற கிதாபில் பதிவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் மன்ஹஜு ஸாதிகீன் என்ற கிதாபில் 2வது பாகம் 495வது பக்கத்தில் பதிவாக்கி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் உலகத்தில் முத்ஆ செய்யாமல், அதாவது ஜினா என்ற பாவத்தை செய்யாமல் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள் என்று சொன்னால் வஹுவ அஜ்ஸா, அவருக்கு உறுப்புகள் துண்டிக்கப்பட்டவராக அல்லாஹ்க்கு முன்னால் நிறுத்தப்படுவார் என்பதாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று குலேனியுடைய காஃபி என்ற கிரந்தத்தில் 5வது பாகம் 463வது பக்கத்தில் பதிவாக்க இருக்கிறார்கள். 10 வயதுக்கு குறைந்த சிறுமிகளோட முத்ஆ செய்கிறது ஜவாஸ் கூடும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு பெண்ணோட முத்ஆ செய்து அவளுக்கு குழந்தை கிடைத்து விடும் என்று சொன்னால் அந்த குழந்தை தான் ஷியாக்களுடைய பார்வையில் சிறந்த இமாம்களாக கருதப்படுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் ஷியாக்களுடைய அகீதத்துல் முத்ஆ, அதாவது தற்காலிக திருமண கொள்கை. அதில் அவர்களுக்கு எண்ணிக்கை கிடையாது, வழி கிடையாது, ஷாஹித் கிடையாது. ஒரு பெண், அதாவது பருவ வயதை அடைந்த ஒரு பெண் விரும்புகிறாள் நான் முத்ஆ அடிப்படையில் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் வலியுடைய அனுமதி தேவையில்லை, அந்த பெண் முத்ஆ செய்து கொள்ளலாம் என்று ஷியாக்களுடைய இமாம்கள் ஒருவனான அப்துல்லா என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய மன்ஹஜு ஸாதிகீன் என்ற கிரந்தத்தில் 64வது சஃபால பதிவாக்கியிருக்கிறார். அதே போன்று முத்ஆ செய்யக்கூடிய பெண்ணுக்கு எந்த செலவினங்களும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ரூம் செலவை மாத்திரம் கொடுத்தால் போதும் என்பதாகவும் வாதிடுகிறார்கள். இன்று ஈரானில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட, அதாவது தவறான வழியில் ஜினாவின் மூலம் கிடைத்த குழந்தைகள் இருப்பதாக புள்ளி விபரங்கள் தெரிவிக்கிறது. அதே போன்று ஒரு பெண் விபச்சாரி என்று அறியப்பட்டால் இஸ்லாம் சொல்லுது அந்த பெண்ணை நிக்கா செய்தது கூடாது. விபச்சாரிகளுக்கு விபச்சாரிகள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. ஆனால் ஷியாக்கள் உடைய கருத்து, ஒரு பெண் விபச்சாரியாக இருந்தால் அந்த பெண்ணை நிக்கா செய்ய முடியாது, ஆனால் முத்ஆவுடைய நியத்தில் அந்த பெண்ணோட ஒன்று சேரலாம் என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் வேடிக்கையான ஒரு கருத்து என்று சொன்னால், ஷியாக்கள் உடைய, அதாவது அவங்களுடைய கிடைக்கக்கூடிய பெண் குழந்தைகளில் அழகான பருவமடைந்த குழந்தைகளுடைய பேரை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஷியாக்களுடைய இமாமுக்கு அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். குழுக்கள் முறைப்படி அவர்கள் அந்த குழுக்கள் முறைப்படி வரக்கூடிய அந்த பேர்களை தெரிவு செஞ்சு அந்த பெண்களோட அவர்கள் உல்லாசமாக 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ கழிப்பார்கள், தவறான முறை நடப்பார்கள். அதற்கு பின்னால் அந்த பெண்கள் ஏலமிடப்படுவார்கள். இமாமோட, அதாவது சொல்வதாக இருந்தால் இமாமோட விபச்சாரம், அதாவது முத்ஆ செஞ்ச காரணத்துக்காக அந்த பெண்ணுடைய பரக்கத்தை எடுத்துக்கொள்வதற்காக கோடிக்கணக்கு பணம் கொடுத்து மக்கள் அந்த பெண்ணை வாங்கக்கூடிய நிலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. காரணம், இதை இவர்கள் பெரிய ஒரு இபாதத்தாக கருதுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹராமாக்கின ஜினா என்ற பாவத்தை இவர்கள் முத்ஆ என்ற பெயரில், தற்காலிக திருமணம் என்ற பெயரில் இதை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். வல்லநாயன் அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து இந்த வழிகட்ட ஷியாக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. இவர்களுடைய கொள்கையிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நமது நாட்டு மக்களையும் பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.